இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு கெட்ட கனவு பாட்டி. சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஏர்லி மார்னிங்ல இப்படி ஒரு கனவு வந்துச்சு. அப்படி ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு பாட்டி. ஐயோ, பார்வதியும் பத்மாவும் இப்படி ஏதாவது பேசிட்டு இருந்தது உன் காதுல விழுந்துச்சா? இத பாரு, சீனு உங்ககிட்ட எவ்வளவு பிரியமா இருக்கான்னு உனக்கே தெரியும். நீ அவன் மேல உசிரியே வச்சிருக்க. உங்களை பிரிக்கிறதுக்கு யாரால முடியும்? இத பாருமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க சும்மா வீம்புக்காக எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நீ காதிலே வாங்கிக்காத. நீ அதையே நினைச்சுக்கிட்டு போய் படுத்திருப்ப. அதான் உனக்கு கனவுல வந்திருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கனவு வந்தா உடம்புக்கு முடியாம போகலாம், இல்ல அசதியா கூட இருக்கலாம். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அதோட நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? பயப்படாத. இந்த பாரு, உனக்கு மனசுக்கு சஞ்சலமா இருந்தா நீயும் சீனுவும் கருப்பண்ணசாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க போய் கும்பிட்டுட்டு வந்தா கெட்டதெல்லாம் தூரமா விலகிடும். இந்த மாதிரி கனவெல்லாம் வராதுமா. இப்பதான் பாட்டி மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. சரி விடு, வந்த கனவே நினைச்சிட்டு இருக்காம உன்னோட கல்யாண புடவையும் சீனோட பட்டு வேஷ்டி சட்டையும் கொண்டு வந்து பூஜையில வை. பூஜை முடிஞ்சதும் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லாம் சரியாயிடும். சரிங்க பாட்டி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண போறோம். நானும் ஜானகியும் ஜோசியரை பார்த்து நல்ல நேரம் குறிச்சிட்டு வந்துடுறோம். மாயா, இனி உங்களோட வாழ்க்கையில நல்லதே நடக்கும், சரியா? சரி, சீனுவை எழுப்பி 2 பேரும் குளிச்சுட்டு வாங்க. அதுக்குள்ள மத்தவங்களும் வந்துருவாங்க. சாமி கும்பலாம். சரி போ.